இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி சொல்றாருல்ல, பொதுக்குழு என்னை தேர்ந்தெடுக்கிறது, கட்சியினுடைய நிறுவனர் ஐயா மருத்துவருக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்கிறார் அல்லவா. அதுபோன்று கட்சிக்கென்று சில விதிகள் இருக்கிறது, பைலாக்கள் இருக்கிறது, நடைமுறைகள் இருக்கிறது. எந்த கொம்பனால பிரச்சனை வந்தாலும் அந்த கொம்பாதி கொம்பனையும் ஏற்றி கழுத்தை பிடிக்கிற ஆற்றலும் வல்லமையும் வேல்முருகன் ஆகிய எனக்கு இருக்கிறது. அதனாலதான் கட்சி நடத்துறேன். மக்கள் மனங்களை வெல்லணும், மக்களுக்கான பிரச்சனை கையில் எடுங்க. இப்ப 69 ஏக்கர்ல இருந்து பள்ளப்பட்டி ஏரியை கண்டுபிடிக்க போராட்டம் அறிவிங்க. தேவைப்பட்ட நானே வரேன். இங்க சொன்னார்ல காட்டூர், இந்த மக்களுக்கு சாலை வசதி, குடிநீர் வசதி, மைதானம், ஒரு மண்ணு இல்லைன்றாங்க. அதை கேட்டு போராட்டம் பண்ணுங்க, நானே வரேன். உங்க கமிஷனருக்கு சொல்லுங்க, உங்க ஐஏஎஸ் ஏசிக்கு சொல்லுங்க. திரும்ப திரும்ப என் கட்சிக்காரர்களை தொந்தரவு செய்யக்கூடாது. என் கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகள் இருக்காங்க, தலைமை நிலைய செயலாளர் இருக்கிறாரு, நாங்க இருக்கிறோம், மாவட்ட செயலாளருக்கு சொல்லுங்க. திரும்ப திரும்ப சட்டவிரோதமான செயல்களிலோ பிரச்சனைகளோ ஈடுபட்டார்கள் என்றால் நீங்க அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க, நாங்களே ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். ஆனா மற்ற அரசியல் கட்சியுடைய நிர்பந்தத்திற்கு இங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி வளருது வேகமா, சேலம் மாவட்டம் கடலூர் போன்று கோட்டையாக மாற்றி காட்டுவதே எமது குறிக்கோள் என்று என் கட்சி நிர்வாகிகள் உறுதியெடுத்து பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்காக அதை உடைக்கணும், அதை ஸ்பிளிட் அப் பண்ண, அந்த ஒற்றுமையை ஸ்பிளிட் அப் பண்ணி உடைக்கணுங்கிறதுக்காக நீங்க திரும்ப திரும்ப பொய் வழக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. கூட்டு அவர்களை அலக்கழிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அண்ணன் தம்பி, அப்பா அம்மா, தங்கச்சி, மாமா, மனைவி எல்லாருமே நீங்க 107 போடுவீங்க, 110 போடுவீங்க, நோட்டீஸ் கொடுப்பீங்க, சம்மன் கொடுப்பீங்கன்னா அப்புறம் நான் உங்களுக்கு சம்மன் கொடுப்பேன், உச்சநீதிமன்றம் வரைக்கும் போவேன். உங்க சம்பளம் அதுக்கு பத்தாது. இன்றைக்கு என்னோடு அருகாமையில் அமர்ந்திருப்பவர்கள், மேடையின் முன்று நிற்பவர்கள், எனக்காக தொலைக்காட்சி விவாதங்களிலே பேசுகின்றவர்கள் எல்லாம் கூட ஒரு காலத்தில் என்னை விமர்சனம் செய்தவர்கள் தான், என் மீது கல் எறிந்தவர்கள் தான், முகநூல் பக்கங்களில் என்னை குறித்து தவறாக சாதி கட்சியிலிருந்து வந்தவன் என்று எழுதியவர்கள் தான். அவர்கள் என்னை நெருங்க நெருங்க நான் பண்டுட்டி செம்மன் பூமிக்காரன். எங்கள் ஊரில் மிகவும் இனிப்பான ஒரு பழம் விளையும், அது பலாப்பழம். உங்களுக்கு தெரியும், இந்த பலாப்பழத்துல சுத்தி நல்லா விளைஞ்சி அது வீரியமாக அது பயன்பாட்டுக்கு பழம் கனி கொடுக்கின்ற போது அது மேலே முட்கள் இருக்கும். அப்படித்தான் நெட்டிருந்து பார்க்கும்போது நான் வன்னியர் சங்கத்திலிருந்து வந்தவன், பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வந்தவன் என்கிற புரிதலும் பார்வையும் உங்களுக்கு இருக்கும். எப்படி பலாப்பழம் மேலே முள்ளாக இருக்கும், கை வைத்து அமைக்கினால் அது கொஞ்சம் கையை பொத்து ரத்தம் தான் வரும். நீங்க அதுவே அதை கட் பண்ணக்கூடிய கத்தியை கொண்டு அதை அறுத்து அந்த பலாசுலை எடுத்து நீங்கள் சுவைத்து சாப்பிட்டால் அது அவ்வளவு இனிமையானதாக இருக்கும். இன்றைக்கு உலக சுகாதார நிறுவனம் ஆராய்ச்சி செய்திருக்கிறான். இன்றைக்கு சக்கரை நோயை கட்டுப்படுத்துகிற பேராற்றல் பலாவுக்கு இருக்கிறது, பலா பிஞ்சுகளுக்கு இருக்கிறது, பலா கொட்டிலிருந்து மாவுக்கு இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறான். அப்படி பலாப்பழம் போன்றவன் நான். இந்த நாட்டில் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் தேசியர்கள் வேல்முருகனுடைய கடந்து வந்த பாதை என்ன, இந்த சமூகத்துக்கு ஆற்றிய பங்களிப்பு என்ன என்பதை கொஞ்சம் தெரிந்து கொண்டு என் மீது நீங்கள் விமர்சனத்தை வையுங்கள். நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இயற்கை எப்போதுமே நமக்காக கொஞ்சம் பொறுமை காக்குது. அந்த இயற்கைக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா இப்ப முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடத்துறோம், மிகப்பெரிய மழை, சேறு, சகதி, மேடைக்கு வரவே முடியல. நீங்க கூட சேலத்திலிருந்து பல வண்டிகள் வந்தவங்க எல்லாம் அந்த சேறு சகதியில இறங்காம வாகனத்திலே இருந்து கேட்டுட்டு போயிட்டீங்க. இனிவரும் காலங்களிலே அது புயலே அடித்தாலும் மழையே பெய்தாலும், அப்படியே அந்த ஐஸ் மழைன்னு சொல்லுவாங்கல்ல, பனிக்கட்டின் மழையே பெய்தாலும் கூட ஒன்றும் அது உங்களுக்கு உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆக ஏற்றுக்கொண்ட லட்சியத்திற்காக, ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக தமிழீழ மண்ணில் எமது போராளிகளும் பொதுமக்களும் குண்டு மழைக்கு நடுவே நின்று சிங்கள பௌத்த பேரினவாத அரசை போராடிய மாவீரர்களின் வழிவந்தவர்கள் நாம். அந்த மகத்தான மாபெரும் தலைவனாக ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் என்கிற கருத்திலோடு எதிர்வரும் காலத்தில் பொதுமக்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல், இங்க தலைவர் வராரு, ஒதுங்க ஒதுங்க, ஒரு 100 டூ வீலர்ல பாஸ்கர் கூட ஒரு 50 டூ வீலர்ல வரவேற்பு கொடுக்க வந்தார் எல்லையில. நான் சொன்ன பாஸ்கர் என் கூட ஒரு டூ வீலர் கூட வரக்கூடாதுன்னு சொல்லி நான் வண்டியை வேகமா எடுத்துக்கிட்டு முன்னாடி வந்துட்டேன். ஏன் அப்படின்னா ஏத்து மாதிரி கார்ல டூ வீலர்ல நம்ம உறவுகள் தான் வருவாங்க. இப்ப இங்க இருக்கிற நம்ம மக்கள் தான் வருவாங்க. அவங்க கிட்ட போய் எங்க அண்ணன் வராரு ஒதுங்க ஒதுங்கன்னா, உங்க அண்ணன் என்ன பெரிய இமயமலையில இருந்தா வராரு, பக்கத்துல இருக்கிற புலியூர்ல இருந்து வராரு, ஒரு 150 கிலோமீட்டர்ல இருந்து. இதெல்லாம் அந்த கலாச்சாரம் கூடாது. அதெல்லாம் திமுக அண்ணா திமுக பெரிய கட்சியோடு இருக்கட்டும். நாம் இந்த மண்ணுக்கானவர்கள், இந்த மக்களுக்கானவர்கள். எளிய முறையில் மக்கள் மனங்களை வெல்லணும். அதற்காக தற்போது உட்கட்சி தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அத்தனை தொகுதி பொறுப்பாளர்களும் தங்கள் கடமையை உணர்ந்து உறுப்பினரை சேர்த்து கிளைகளை உருவாக்கி ஒவ்வொரு பேரூராட்சி, நகராட்சி, மாவட்ட, டிவிஷனல் வாரியாக பொறுப்பாளர்களை நியமனம் செய்து என் கரங்களிலே கொண்டு நான் சொன்ன இந்த பணிகளுக்காக சமூக அர்ப்பணிப்புள்ள இளைய தலைமுறை எனக்கு அறிமுகம் செய்தனும். பெரிய குறை இருக்கு எங்க ராஜகுமார் மாதிரி ஆளுகிட்ட, யுவராஜி மாதிரி ஆளுலாம் அடுத்தடுத்த லீடர்ஸை சொல்லவே மாட்டேன்றீங்க. அவங்க எல்லாம் என்னைக்கு தலைவராக வருது? உங்க கூட உட்கார்ந்து இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு 10 வருஷமா அவங்க கூட இருக்கிறாங்க. அவங்க பேர் என்ன பொறுப்பு ஒரு தடவைக்கு நாங்க திருமுருக முகம் தான் தெரியுது. அது மாதிரி இப்ப யார் பெரிய நிர்வாகிகள்? இப்ப மோகன்ராஜ், நம்ம புளியம்பட்டி பிறப்பு,
ஒரு 2 3 நம்ம செல்வராஜ் ஒண்டி சிலாடரு இவங்க எல்லாம் இது எல்லாம் கூடாது. இப்ப நான் வந்து இந்த கூட்டத்தில் கண்டிஷனா வைக்கிறேன், ஒரு முறைக்கு நீங்க எப்போது என்னை சந்தித்தாலும் உங்கள் பெயரை சொல்லி நீங்கள் அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும். எந்த தலைவரை தலைவனாக ஏற்றுக்கொண்டு உழைக்கின்றீர்களோ உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய தியாகம், உங்களுடைய அர்ப்பணிப்பு நான் பார்க்கிறேன். இன்னைக்கு நீலமேகத்துக்கு ஏன் நீலமாக அங்கேயே நான் கொஞ்சம் சத்தமா சொல்லிட்டேன், கோபமாவே சொல்லிட்டேன், எதுக்கு இவ்வளவு செலவு பண்றீங்க அப்படின்னு. இந்த பதாகை வைக்கிறது, ஆள் உயர பேனர் வைக்கிறது, ஆள் உயர மாலை போடுறது, இந்த ஷாலு போடுறது எதுவுமே இருக்கக்கூடாது. மக்கள் மனங்களை வெல்லணும். மக்களுக்கான பிரச்சனை கையில் எடுங்க. இப்ப 69 ஏக்கர்ல இருந்து பள்ளப்பட்டி ஏரியை கண்டுபிடிக்க போராட்டம் அறிவிங்க. தேவைப்பட்ட நானே வரேன். இங்க சொன்னார்ல காட்டூர் இந்த மக்களுக்கு சாலை வசதி, குடிநீர் வசதி, மைதானம், ஒரு மண்ணு இல்லைன்றாங்க, அதை கேட்டு போராட்டம் பண்ணுங்க, நானே வரேன். மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடி மக்கள் மனங்களை வெல்லணும். அதை விட்டுட்டு வீண் ஆடம்பரத்தை தவிர்த்து இன்னைக்கு வச்சிருக்கிற செலவு காசை மட்டும் என்கிட்ட கொடுத்தா கண்டிப்பா போரினால் காயம்பட்டு மாதம் என்னால் முடிந்த சில உதவிகளை செய்து அந்த போராளிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தையல் இயந்திரம், சின்ன சின்ன உதவிகள், மிதிவண்டிகள், ஒரு பெட்டி கடை வைக்கிறதுக்கு நான் சில நண்பர்கள் வந்து என்கிட்ட கேட்கும்போது நான் உதவி செய்யறேன். அல்லது இங்க இருக்கிற அகதி முகாம்கள்ல மழைக்காலங்கள்ல அவர்களுக்கு பெட்ஷீட்டு, உணவு, துணிமணி, ஸ்டவ், சிலிண்டர் போன்ற அடிப்படை தேவைகள் இருக்கிறது, அதையெல்லாம் நான் கொடுக்குறேன். அதெல்லாம் கொடுக்கலாம். இங்க பணக்காரங்களா இருக்கிற எங்க சேலம் மாவட்டத்து மக்கள் உங்ககிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன். எல்லாம் நல்லா வெள்ளையும் ஜல்லையுமா இருக்கீங்க, கைத்துல செயின், காலில் செயின், என்னமோ காப்பு கீப்பு என்னென்னமோ இருக்கு, இது எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு வசூல் பண்ணிடுறேன் இருங்க. ஏன்னா நான் நன்கொடை புத்தகம் அடிச்சு யாருக்கிட்டையும் போய் பணக்காரங்கிட்ட கேட்கறது இல்லை. நீங்க வீண் ஆடம்பர செலவு பண்ணீங்கன்னா அப்புறம் நான் இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவேன். இந்த பணம் எல்லாம் ஆக்கப்பூர்வமா செலவு செய்யணும். கொஞ்சம் வழி விடுங்க, பேருந்துக்கு வழி விடுங்க. இதெல்லாம் செலவு செய்யணும், ஆக்கப்பூர்வமா செலவு செய்யணும். மக்களுடைய மறுவாழ்வுக்கு பயன்படணும். ஏழை எளிய மாணவர் செல்வங்களுடைய கல்வி உதவிக்கு பயன்படணும். இங்கேயே நம்ம சுந்தர் மாதிரி நிறைய நம்முடைய ஒண்டீஸ்வரர்கள் கஷ்டப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க. அவரெல்லாம் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம, படிப்பு கட்ட முடியாம, ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கிறாங்க. அந்த பணத்தை அதற்கு செலவு செய்யுங்கள், ஆக்கப்பூர்வமாக செலவு செய்யுங்கள். பொதுமக்களிடத்தில் நல்ல பேர் எடுங்க. காவல் நிலையத்தில் ஏட்டையாவை, எஸ்ஐஏ, ஆய்வாளரை சந்திக்க போது மக்கள் பிரச்சனைக்காக போய் சந்திக்கணும். எந்த அவதூறுகளும் வரக்கூடாது. எந்தவித அதே நேரத்தில் காவல்துறைக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். மாநகர உளவுத்துறை நண்பர்கள் 3-4 பேர் மப்டியில் வந்து குறிப்பிடுத்திட்டு இருக்கிறீங்க. உங்க கமிஷனருக்கு சொல்லுங்க, உங்க ஐஏஎஸ் ஏசிக்கு சொல்லுங்க, திரும்ப திரும்ப என் கட்சிக்காரர்களை தொந்தரவு செய்யக்கூடாது. என் கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகள் இருக்காங்க, தலைமை நிலைய செயலாளர் இருக்கிறாரு, நாங்க இருக்கிறோம், மாவட்ட செயலாளருக்கு சொல்லுங்க. திரும்ப திரும்ப சட்டவிரோதமான செயல்களிலோ பிரச்சனைகளோ ஈடுபட்டார்கள் என்றால் நீங்க அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க, நாங்களே ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். ஆனா மற்ற அரசியல் கட்சியினுடைய நிர்பந்தத்திற்கு இங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி வளருது வேகமா, சேலம் மாவட்டம் கடலூர் போன்று கோட்டையாக மாற்றி காட்டுவதே எமது குறிக்கோள் என்று என் கட்சி நிர்வாகிகள் உறுதியெடுத்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக அதை உடைக்கணும், ஸ்பிளிட் அப் பண்ண, அந்த ஒற்றுமை ஸ்பிளிட் அப் பண்ணி உடைக்கணுங்கிறதுக்காக நீங்க திரும்ப திரும்ப பொய் வழக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. கூட்டு அவர்களை அலக்கழிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா, தங்கச்சி, மாமா, மனைவி எல்லாருமே நீங்க 107 போடுவீங்க, 110 போடுவீங்க, நோட்டீஸ் கொடுப்பீங்க, சம்மன் கொடுப்பீங்கன்னா அப்புறம் நான் உங்களுக்கு சம்மன் கொடுப்பேன், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போவேன். உங்க சம்பளம் அதுக்கு பத்தாது. போலீஸ்காரங்களுக்கு எவ்வளவு பணிச்சுமை இருக்கும், எவ்வளவு மனச்சுமை இருக்கும், எவ்வளவு குடும்ப சிக்கல் இருக்கும், எல்லாவற்றையும் விலாவாரியா சட்டமன்றத்தில் உங்களுக்காக பேசுற ஆள் நான் தான். அதனால எஸ்பிசிஐடி அட்டாச்மெண்ட் அதிகாரிகளையும் கேட்கிறேன், ஐஏஎஸ் அதிகாரிகளையும் கேட்டுக்கொள்கிறேன், எஸ்பி கான்ஸ்டபிளையும் கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து தொந்தரவு செய்யாதீங்க. இனியும் தொந்தரவு செஞ்சா இனி தொந்தரவு செய்கின்ற காவல்துறை அலுவலகமா இருக்கலாம், ஆய்வாளர் அலுவலகமா இருக்கலாம், கண்டிப்பா வந்து உட்கார்ந்து முற்றுகையிட்டு அதுக்கு நீதி கிடைக்கிற வரையில நானே வந்து அங்க உட்கார்ந்துருவேன். நான் இந்த மண்ணுக்கானவன், இந்த மக்களுக்கானவன், என் மொழிக்கானவன், என் இனத்திற்கானவன். தமிழீழ விடுதலையை எப்பேடுபட்டாவது ஒரு விதத்தில் ஜனநாயக ரீதியாக சாத்தியப்படுத்த உலகம் முழுவதும் என் ஈழத்து உறவுகள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்காக இந்த மண்ணிலிருந்து உழைப்பவன். அதனால் மற்ற அரசியல்வாதிகளோடு நீங்கள் எங்களை கணக்கிட்டு ஏமாந்து போவாதீர்கள். தயவு செய்து நீங்களும் உங்கள் மீது துன்பத்தை சுமந்து கொள்வதற்கு தயாராக வேண்டாம் என்பதை ஒரு வேண்டுகோளாக வைத்து வருகிற இந்த செய்தி சேகரித்த பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் இந்த கூட்டம் தான் எனக்கு உண்மையிலேயே மனநிறைவா இருக்கு. பொதுமக்களும் சரி, இங்க உட்கார்ந்த பொதுமக்களும் சரி, ஒருத்தவங்க கூட எழுந்து போகலங்க. அங்கங்க நின்னவங்க கேட்டவங்க அப்படியே இருந்தாங்க. உண்மையிலேயே தங்கம், நீங்கள் தங்கமாக ஜொலிக்கிறீர்கள். ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு கூட்டத்தை மிகச்சிறப்பாக தலைமையேற்று நடத்தியிருக்கிறீர்கள். தங்கத்துக்கு எத்தனை பேரு எங்க முன்னாள் மாவட்டம், முன்னாள் தொகுதி, இந்நாள் தொகுதி ஒத்துழைப்பு கொடுத்தீங்க, மனசார ஒத்துழைப்பு கொடுத்தீங்க, மனசார எப்படி இளைஞர்களோட வந்தீங்க அப்படின்றத உங்க மனசாட்சிக்கே விட்டுறேன். எல்லாம் வீடியோ இருக்கு, போட்டோ இருக்கு. நான் உட்காந்து விடிய விடிய பார்ப்பேன், ஜூம் பண்ணி பார்ப்பேன். யார் யார் எத்தனை பேரோட வந்தீங்க, யார் யார் எத்தனை பேரை கொண்டு வந்து சேர்த்தீங்க, யார் யார் இந்த கூட்டத்துக்கு என்ன பங்களிப்பு ஆற்றினீங்க என்பது கணக்கில் கொள்ளப்படும். அப்புறம் நாளைக்கு வந்து அண்ணன் நான் மாவட்டமா இருந்தேன், நான் மாநிலமா இருந்தேன், எனக்கு உரிய மரியாதை தரல, எனக்கு உரிய பதவி கிடைக்கலன்னா கிடைக்காது ராசா, கிடைக்காது. கூட்டத்து பொதுக்கூட்டத்திலே சொல்றேன், தனிப்பட்ட கூட்டத்தில் சொல்லுங்க அப்படின்னாங்க எங்க தலைமையில் வச்சாரு.
முத்துலட்சுமி அக்காலாம் கொஞ்சம் கூட்டு தனிப்பட்ட முறையில் ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லி கொஞ்சம் சொல்லிட்டு போங்க அண்ணான்னு எத்தனை முறை உங்ககிட்ட நான் தனிப்பட்ட முறையில் சொல்றது? இப்ப பொது வெளியிலேயே சொல்லுகின்றேன். புதிய வரவுகளாக இருந்தாலும் பழைய வரவுகளாக இருந்தாலும் அவர்களுக்குரிய மரியாதையும் மாண்பையும் நீங்கள் தர வேண்டும். எல்லாரையும் அரவணைத்து ஒரு பொது தளத்தில் பொது நீரோட்டத்தில் அனைவருக்குமான ஒரு அரசியல் கட்சியாக இந்த கட்சியை நீங்கள் உருவெடுக்க வேண்டும். என் தம்பி கரும்புலி கையரசன் தமிழ்நாட்டில் எங்க போராட்டம் நடந்தா முதல் ஆளா வந்துருவான். ஆனா இங்க நேற்றுக்கு இன்னும் தேர்தல் கட்டணம் செலுத்தல. வந்த உடனே எனக்கு செய்தி ரொம்ப, அதே மாதிரி ஒன்றிய செயலாளர் வேட்புமனு கட்ட ஒரு கட்சினா ஒரு புரோட்டோகால் இருக்குது, ஒரு மரபு இருக்கிறது. நீ டெல்லிக்கே ராஜாவினாலும் கட்சியினுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் ஆகணும். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி சொல்றாருல்ல, பொதுக்குழு என்னை தேர்ந்தெடுக்கிறது, கட்சியினுடைய நிறுவனர் ஐயா மருத்துவருக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்கிறார் அல்லவா? அது போன்று கட்சிக்கு என்று சில விதிகள் இருக்கிறது, பைலாக்கள் இருக்கிறது, நடைமுறைகள் இருக்கிறது. நீ கவிப்புலி கரும்புலி கையரசனாக இருந்தாலும் அல்லது அமீராக இருந்தாலும் நீலமகமாக இருந்தாலும் மோகன்ராஜாக இருந்தாலும் ராஜகுமாராக இருந்தாலும் ஐயப்பனாக இருந்தாலும் கட்சியினுடைய சட்ட விதிகளை நீங்கள் மதிக்கணும். கட்சிக்கென்று முதல்ல கட்சியினுடைய தலைமை ஒரு உத்தரவு பிறப்பிக்குதுன்னா அந்த உத்தரவு ஃபர்ஸ்ட் ஒபே பண்ணும். இப்ப காவல்துறை நண்பர்கள் இன்ஸ்பெக்டர் ஐயாவில இருந்து எஸ்ஐல இருந்து அத்தனை பேர் கால் கெடுக்க நிக்கிறாங்க. நம்முடைய காவலர் நண்பர்கள் ஏன் இவங்க போய் சேர எடுத்து போட்டு அங்க உட்கார கூடாதா? நம்ம என்ன சேர எப்படின்னு போவோம்? அவருடைய காவல்துறை சுப்பீரியர் ஆபீசர்ஸ் கமாண்டிங் பவர் உத்தரவு, பாதுகாப்பு பணியில நீ சேர் போட்டு உட்கார கூடாது, நிக்கணும், போக்குவரத்தை ஒழுங்கு பண்ணணும், பாதுகாப்பு கொடுக்கணும்னு. ஏன் அவங்க இப்ப கடமை தவறி அவங்க போய் உட்காந்தாங்கன்னா இங்க ஒருத்தன் ஆறு அடிச்சுட்டே வருவான், நம்மளால கொஞ்சம் அறையில இருக்கிறவன் உடனே அந்த வண்டி நிறுத்துவான், சாவி எடுப்பான், சண்டை வரும், சட்ட ஒழுங்கு பிரச்சனையா வரும், கூட்டம் நின்று போயிடும். புரியுதா? அதே மாதிரிதான் இது கவியரசனாக இருக்கலாம், மோகன்ராஜா இருக்கலாம், யாராக இருந்தாலும் எனக்கு பாரபட்சம் இல்லை. உங்களுடைய உழைப்புக்கும் உங்களுடைய தியாகத்திற்கு நீங்கள் இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்திற்காக வாங்குகின்ற கட்சி சார்ந்த வழக்குகளை நான் மதிப்பளிப்பேன், முக்கியத்துவம் கொடுப்பேன். அதே நேரத்தில் அந்த ஒழுக்கத்தை கடைபிடித்து கட்சியினுடைய கட்டமைப்பை முறையாக நீங்கள் செய்து தர வேண்டும். அப்படி முறையாக செய்து கொடுக்கிற எந்த ஒரு நிர்வாகிக்கு எந்த கொம்பனால பிரச்சனை வந்தாலும் அந்த கொம்பாதி கொம்பனையும் ஏற்றி கழுத்தை பிடிக்கிற ஆற்றலும் வல்லமையும் வேல்முருகன் ஆகிய எனக்கு இருக்கிறது. அதனாலதான் கட்சி நடத்துறேன். ஆனானப்பட்ட அம்மையார் ஜெயலலிதாவையும் எதிர்த்து கட்சி நடத்தின, கலைஞரை எதிர்த்து கட்சி நடத்தின, எடப்பாடியாரை எதிர்த்து இடத்துல சமரசம் செய்ய வந்த போது நீ டோல்கட்டு வழக்கு இல்ல, ஸ்டெர்லைட் வழக்கு இல்ல, எந்த வழக்கை வேண்டுமானாலும் போடுங்கள், சிறை செல்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று வழக்கை சந்தித்தேன்.